இன்றைக்கு நாங்கள் வாசிக்க போகிற புத்தகம் த க்ரஃபல்லோ. இந்த புத்தகத்தை எழுதினது ஜூலியா டொனால்ட்சன். இந்த படங்களை கீறினது ஆக்சல் ஷெஃப்லர். ஒரு சின்ன எலி அடர்ந்த இருட்டான காட்டுக்குள்ளே நடந்து போயின்றிருந்தது. அப்பேக்க ஒரு நரி அதை கண்டு இந்த எலியை பார்க்க நல்லா இருக்கே என்று யோசிச்சதாம். எங்கே போகிற சின்ன எலியே என்று கேட்டது. வா, என்னோட வந்து எந்த வீட்டில் சாப்பிடு. நல்லா தான் இருக்கும் நிறையே, ஆனால் இல்லை, நான் இன்றைக்கு போய் க்ரஃபல்லோவோட சாப்பிட போகிறேன். என்ன, ஒரு க்ரஃபல்லோவா? ஒரு க்ரஃபல்லோண்டா என்ன? க்ரஃபல்லோ ஏன் உனக்கு தெரியாதா? அவருக்கு பயங்கரமான தந்தங்களும் பயங்கரமான கைவிரல் நகங்களும் அவற்றை பயங்கரமான வாயில் பயங்கரமான பற்களும் இருக்கு. எங்கே சந்திக்கிற அவரை? இங்கே தான், இந்த கற்களுக்கு பக்கத்தில். மற்றது அவருக்கு சரியான விருப்பமான சாப்பாடு வறுத்தெடுத்த நரி. என்ன, வறுத்தெடுத்த நரியா? நான் போகிறேன், பிறகு பாப்பம் சின்ன வெளியே என்று சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுது. முட்டாள் நரியே, அவருக்கு தெரியாத க்ரஃபல்லோண்டு ஒன்றுமே இல்லையண்டு. திருப்பியும் அந்த சின்ன எலி அந்த அடர்ந்த இருட்டான காட்டுக்களால் நடந்து போக ஒரு ஆந்தையொண்டு அந்த எலியை கண்டது. க்ரஃபல்லோவா? க்ரஃபல்லோண்டா என்ன? க்ரஃபல்லோ ஏன் க்ரஃபல்லோண்டா உனக்கு தெரியாதா? அவருக்கு மேடு பள்ளமான முழங்கால்களும் வளைஞ்சு நெளிஞ்ச விரல் நகங்களும் அவற்றை மூக்குண்ட நுனியில ஒரு நஞ்சு நிறைஞ்ச மருவும் இருக்கு. எங்க அவரை சந்திக்கிற? இங்கே தான், இந்த ஆற்றுக்கு பக்கத்தில். அவருக்கு சரியான விருப்பமான சாப்பாடு ஆந்தை ஐஸ்கிரீம். ஆந்தை ஐஸ்கிரீமா? டுவிட்டு என்று சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் சின்ன எலியே என்று பறந்து ஓடிட்டுது அந்த ஆந்தை. முட்டாள் வயசான ஆந்தையே, அவருக்கு தெரியாதா க்ரஃபல்லோண்டு ஒன்றுமே இல்லையண்டு. சின்ன எலி திருப்பியும் போகுது அந்த அடர்ந்த இருட்டான காட்டு வழியால். ஒரு பாம்பு அந்த எலியை பார்க்குது. பார்க்க நல்லா இருக்கே என்று யோசித்தது. எங்கே போகிற சின்ன எலியே? வா, என்னோட இந்த மரக்கட்டைகளுக்குள்ளே தான் என் வீடு. அங்கே வந்து ஒரு விருந்தே சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும் பாம்பே, ஆனால் இல்லை, நான் இன்றைக்கு க்ரஃபல்லோவோட போய் விருந்து சாப்பிட போகிறேன். க்ரஃபல்லோவா? என்ன க்ரஃபல்லோ? க்ரஃபல்லோ தெரியாதா உனக்கு? அவருக்கு செம்மஞ்சள் நிறத்தில் கண்களும் கருப்பு நாக்கும் ஊதா நிறத்தில் முள்ளு முள்ளா முதுகு முழுக்க இருக்கும். எங்கே சந்திக்க போகிற அவரை? இங்கே தான், இந்த ஏரிக்கு பக்கத்தில். அவருக்கு சரியான விருப்பமான சாப்பாடு நல்லா வறுத்த பாம்பா? நான் போய் ஒளிய போகிறேன், போயிட்டு வாரன் சின்ன எலியே என்று நழுவி ஓடிட்டுது அந்த பாம்பு. முட்டாள் வயசான பாம்பு, அவருக்கு தெரியாதா க்ரஃபல்லோண்டு ஒன்றுமே? யார் அது? பயங்கரமான கை விரல்களும் பயங்கரமான வாயில பயங்கரமான பற்களும் மேடு பள்ளமான முழங்கால்களோட வளைந்து நெளிஞ்ச விரல்களோட மூக்கு நுனியில நஞ்சு நிறைஞ்ச மருவோடும் செம்மஞ்சள் கண்கள், கருப்பு நிற நாக்கு, ஊதா நிற முட்களோட முதுகு. யாராவது காப்பாத்துங்க, இது ஒரு க்ரஃபல்லோ. எனக்கு சரியான விருப்பமான சாப்பாடு என்று அந்த க்ரஃபல்லோ சொன்னது. நீ ஒரு பான் துண்டோட சாப்பிட நல்லா தான் இருக்கும். நல்லாவா என்று அந்த எலி கேட்டது. என்ன பார்த்து நல்லா இருக்கும் என்று சொல்ல வேணாம்,
நான் தான் இந்த காட்டிலேயே மிக பயங்கரமான விலங்கு. எனக்கு பின்னுக்கு நடந்து வந்து பார், தெரியும். எல்லாருக்கும் என்ன கண்டாதான் பயமே. என்ன, சரிதான் பாப்பம் என்று சிரிச்சது அந்த கிரஃபலோ. நீ முன்னுக்கு போ, நான் இந்த வாரன் பின்னுக்கே. நடக்கினும் 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 திடீரென்று கிரஃபலோ சொல்லுது, எனக்கு ஒரு சத்தம் கேட்குது அந்த இலையலுக்க. அது பாம்பு என்று சொன்னது அந்த எலி. ஏன் பாம்பே, வணக்கம். பாம்பு ஒரு தரம் அந்த கிரஃபலோவை பார்த்தது. அச்சோ, நான் போயிட்டு வாரேன் சின்ன எலியே என்று நழுவி போயிட்டுது அவற்றை மரக்கட்ட வீட்டுக்கு. பார்த்தையா என்று சொன்னது எலி. சொன்ன நான் தானே. என்ன ஒரு அற்புதம் என்று சொன்னது கிரஃபலோ. திருப்பியும் நடக்கினும் 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 திடீரென்று கிரஃபலோ சொல்லுது, இந்த மரங்களுக்கு மேலே ஒரு ஹூட் ஹூட் சத்தம் கேட்குது. அது ஆந்தை என்று சொன்னது எலி. என் வணக்கம் ஆந்தையே. ஆந்தை ஒரு பார்வை பார்த்தது கிரஃபலோவை. அச்சோ, நான் போயிட்டு வரேன் சின்ன எலியே என்று பறந்து போயிட்டுது அவற்றை மர வீட்டுக்கு. பார்த்தையா என்று சொன்னது எலி. நான் சொன்னால் தானே. பிரம்மாண்டம் என்று சொன்னது கிரஃபலோ. திருப்பியும் நடக்கினும் 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 திடீரென்று கிரஃபலோ சொல்லுது, முன்னுக்கு அந்த பாதையில் யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. அது நரி என்று சொன்னது எலி. நரியே, வணக்கம். நரி கிரஃபலோவை ஒரு பார்வை பார்த்தது. காப்பாத்துங்க, போயிட்டு வாரன் சின்ன எலியே என்று ஓடி போயிட்டுது தண்டை வீட்டை. இந்த பார் கிரஃபலோ என்று சொன்னது எலி. எல்லாருக்கும் என்ன பார்த்தாலே பயம்தான். ஆனால் இப்போ எனக்கு சரியாக பசிக்குது. எனக்கு விருப்பமான சாப்பாடு கிரஃபலோ பாய். கிரஃபலோ பாயா என்று சொன்னது கிரஃபலோ. உடனே காற்று மாதிரி திரும்பி ஓடி போயிட்டது. திருப்பியும் எல்லாமே அமைதியாக இருந்தது அந்த அடர்ந்த இருண்ட காட்டுக்கு. எலி ஒரு பழக்கொட்டையை கண்டுபிடிச்சது. அது நல்லாத்தான் இருந்தது.